மத்தேயு 14:6. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதேளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோது அரசனுக்கு பிறந்த நாள், அதிலே ஒரு கொண்டாட்டம். அது கடைசியில கொலையிலே போய் முடிந்தது. நாட்டினுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி நயவஞ்சகமாய் கொல்லப்பட்டதிலே போய் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிவடைந்தது. கொண்டாட்டம் தவறு அல்ல. அந்த கொண்டாட்டத்தை நாம் எதற்காக, அந்த கொண்டாட்டம் எப்படி அதை கொண்டாடுகிறோம் என்பதில்தான் அந்த கொண்டாட்டம் அடங்கி இருக்கிறது. வேத புஸ்தகம் கொண்டாட்டத்துக்கு எதிராக எதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் யூத மக்களுக்கு ஆண்டவர் பண்டிகைகளை அனுசரிக்கும்படி பண்டிகைகளை கட்டளையிட்டார். புதிய ஏற்பாட்டிலும் கூட பவுல் புறஜாதிகளின் அப்போஸ்தலன் கூட அவனும் யூத பண்டிகைகளை அனுசரித்ததாகவே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம், ஒரு விருந்து தவறு அல்ல. அதை எப்படி நாம் அனுசரிக்கிறோம், எதற்காக அனுசரிக்கிறோம் என்பதில்தான் அந்த விஷயம் அடங்கி இருக்கிறது. அதனால நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் 9 படிக்கிறோம், ராஜா துக்கம் அடைந்தான். அரசனுடைய பிறந்த நாள், அதற்கு பெரிய கொண்டாட்டம், விருந்து. அதனுடைய முடிவு என்ன? அரசன் துக்கம் அடைந்தான். துக்கத்தில் போய் முடிந்தது. ஒரு கொண்டாட்டம், ஒரு விருந்து துக்கத்தில் போய் முடிந்தது. எஸ்தருடைய புஸ்தகத்தில் 1 அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை பார்க்கிறோம். எதற்காக அந்த கொண்டாட்டம் என்றே தெரியவில்லை. அப்படி ஒரு கொண்டாட்டம். 7 நாள் விருந்து நடந்தது. கடைசியில அரசனும் அரசியும் விவாகரத்து பண்ணக்கூடிய ஒரு சம்பவத்தில் அந்த விருந்து முடிந்தது. 7 நாள் விருந்து. அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையைச் சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அதே மாதிரி ராஜஸ்ரீயாகிய வஸ்தியும் 9 ராஜாவாகிய அகாசுவரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். திடீர்னு 7வது நாள் விருந்துல ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு புத்தி ஏதோ கெட்டு போச்சு. தன்னுடைய மனைவிய எல்லார் முன்னாலையும் தோன்ற பண்ணணும். எல்லா பிரபுக்களும் அதிகாரியும் தன் மனைவி எவ்வளவு அழகானவள் என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய மனைவியினுடைய அழகை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்கிற ஒரு விபரீத புத்தி அவனுக்கு வந்துவிட்டது. வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி அவள் வர மறுத்து விட்டாள். 7 நாளா குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கிற நடுவில் வந்து, ஆண்கள் நடுவில் வந்து வருவதற்கு அரசி மறுத்து விட்டாள். அதனுடைய விளைவு அவள் விவாகரத்து செய்யப்பட்டாள். எதுக்காக அந்த விருந்து வச்சாங்கன்றதே தெரியல. 3 சொல்கிறது, அவன் தன் ராஜபாரத்தின் 3ஆம் வருஷத்துல, 2 வருஷம் முடிஞ்சிருக்கு, அதுக்காக ஒரு ஆண்டு விழா என்பது போல கூட அங்கு குறிக்கப்படவில்லை. இப்ப ஏரோது குடிச்சு கும்மாளம் போட்டதுக்காக அவன் பிறந்த நாள்னு ஒரு சாக்கு. இப்போ இவன் அகாஸ்வேரு குடிச்சு கும்மாளம் போட்டதற்கு எந்த ஒரு காரணமும் சொல்லப்படலை. முதல்ல ஒரு கொண்டாட்டம், கொண்டாடுவதனுடைய எதற்காக கொண்டாடுகிறோம், 2வது அதை நம்ம எப்படி கொண்டாடுகிறோம். இந்த 2 விஷயம் அதில் தவறு ஏற்பட்டால் அது ஒரு பெரிய துக்கத்தில் போய் அந்த கொண்டாட்டம் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அகாஸ்வேருனுடைய கொண்டாட்டம் விவாகரத்திலே முடிந்தது. ஏரோதினுடைய கொண்டாட்டம் கொலையிலே முடிந்தது. ஆகவே இப்ப பார்ட்டி கல்ச்சருக்கு நம்ம வந்திருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி. சனி ஞாயிறு
வார கடைசி என்றாலே பார்ட்டி, விருந்து தான், ஒரே விருந்து, குடி, கூத்து, நடனம் என்று ஆகிவிட்டது. ஆகவே கவனம், கொண்டாட்டம், ஜாக்கிரதை. ஆமென்.